கொண்டிருப்பது கிவி குரல். என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம் மக்களே, நம்ம கிவி நாவல்ஸ் குடும்பத்துல 50 பேர் புதுசா இணைஞ்சிருக்காங்க. அதுவும் நித்திய கல்யாணி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மட்டுமே. ஸோ நம்மளோட டோட்டல் சப்ஸ்கிரைபர் 850 பேரா இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம் மக்களே. இன்னுமே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம ஆடியோ நாவல் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 54. மா சொல்லு தங்கம். கவுன்சிலர் சார் பேரு மணிமாறனா? ஆமா. ஏன்? இல்ல, அவர் லஞ்ச் டைம் ஸ்கூல் வந்தாரா என்ற குட்டி விட்டத்தை நோக்கி பார்க்க, அங்க என்னடி பாக்குற? மா, அவ பிளாஷ்பேக் சொல்ல போறாளாம். கிளுக்கி சிரித்தான் பாண்டு கவின். எஸ் மம்மி, நீங்களும் அங்கே பாருங்க என்றதும் மூவரும் விட்டத்தில் ஓடும் மின்விசிறியை பார்க்க கவிதா குட்டி மதியம் பள்ளியில் நடந்ததை விவரித்தாள். கவிக்குட்டி, ஐ கவுன்சிலர் சார? ஆமா ஆமா, இங்க வாங்களேன் என்றதும் 2 பிள்ளைகளும் ஓடி அவன் அருகில் வர, என் செல்ல பேபிஸ் என்ன பண்றீங்க? இப்போதான் சாப்பிட்டு வந்தோம் சார். சத்துனோவா? ஆமா சார். ஏன் உங்க 2 பேருக்கும் சமைக்க மாட்டாளா அந்த குந்தாணி? எங்க அம்மாவை திட்டாதீங்க, மூக்கை சுருக்கினான் கவின். அடையப்பா, பெரிய அம்மா போடா. எங்க அம்மா எங்களுக்கு பெருசுதான் சார். உங்க கவர்மெண்ட் தானே மதியம் இங்க சாப்பிடுற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் நோட் புக் எல்லாம் இலவசம்னு சொல்லி இருக்கு. அதான் நாங்க இங்க சாப்பிடுறோம். கவின் மரியாதையான பையன்தான். ஆனால் தாய் என்று வந்து விட்டால் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். தாய் மீது ஓவர் பொசசிவ் வேறு. ஓஹோ என்று புருவம் சுருக்கியவன் மீண்டும் பேச ஆரம்பித்தான். சாப்பாடு நல்லா இருந்துச்சா? ஆமா சார், நீங்க அன்னைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போனீங்களே, அப்போத்துல இருந்து ஹெல்த்தியா டேஸ்டியா இருக்கு சார். கவிதா அழகாக கூறினாள். அப்படியா? சூப்பர் சூப்பர். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டோம் கவுன்சிலர் சார். இந்த சார்லாம் கூப்பிட வேண்டாமே, அப்போ அங்கிள்னு கூப்பிடவா? ஐயோ, ஏன் சார்? இல்ல குட்டிமா, என் பேரு மணிமாறன். உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு. ஓகே மாறன் சார். இந்த சார்னு நீ கூப்பிடுறத விட மாட்டியா? நீங்க பிக் பாய், உங்களை பேர் சொல்லி எப்படி கூப்பிடுறது? அங்கிள்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு கூப்பிட தோதா இருக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆனா அதை கூப்பிட நேரம் வரும்போது அப்போ சொல்றேன் உங்ககிட்ட. ஓகே மாறன் சார். நானே உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்க தான் வந்தேன், அதையும் மறந்துட்டேன் பாரு. எங்க கிட்ட பர்மிஷனா? ஆமா, நான் இன்னையில இருந்து தினமும் சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வந்துதான் தூங்க போறேன். 2 குட்டிகளும் திருதர் வெஞ்சு முழிக்க, என்ன முழிக்கிறீங்க? நம்ம வீடுனா உங்க வீடு அதான். இல்ல, இன்ன வரைக்கும் தேன்மொழி அத்தை தவிர எங்க வீட்டுல வேற யாரும் வந்து தங்கினது கிடையாது. அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு தெரியலையே. எதுக்கும் எங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிறீங்களா? ஸ்வீட் குட்டிமா, நான் முதல்ல உங்க அம்மா கிட்ட தான் கேட்டேன். உங்க அம்மா தான் என்னோட 2 வாழு குட்டீஸ்க்கும் ஓகேனா எனக்கும் டபுள் ஓகேன்னு சொன்னாங்க. அப்படியா? அப்போ எங்களுக்கும் ஓகே என்று துள்ளினாள் கவிதா. நீங்க ஏன் புதுசா எங்க வீட்டுல வந்து தூங்கணும்? உங்க வீடு என்னாச்சு? கவின் தான் கேள்வி எழுப்பினான் ஒரு போல தோரணையாக. அதுவா, தேன்மொழி அத்தை இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்ப போறாங்களாம். அம்மாவால உங்களை பார்த்துட்டு வீட்டு வேலை செய்யறது கஷ்டமா இருக்குதான், அதான் நான் வந்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல. இல்ல, அம்மா எதுவும் எங்க கிட்ட சொல்லலையே. டேய், ஏன்டா கேள்வியா கேக்குற? அந்த சாரே பாவம். அப்படி சொல்லுடி என் பட்டுக்குட்டி என்றவன் ஆசையாக பிள்ளையை தூக்கி கொஞ்ச, என் பாப்பாவை இறக்கி விடுங்க சார். அம்மா பாப்பாவை என்ன நம்பித்தான் அனுப்பியிருக்காங்க. 3rd person யாரும் பாப்பாவை டச் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. இறக்கி விடுங்க. தீச்சுட்டார் போல் கை நழுவ கீழே விட்டான் கவிதாவை. அடிபட்ட பார்த்தான் கவினை. அந்த பார்வையில் என்ன புரிந்ததோ? கவிதாவின் கையை பிடித்து கொண்டு எதுவும் பேசாமலே அமைதியாக வகுப்பு சென்று கொண்டிருந்த கவின் திரும்பி திரும்பி மாறனையே பார்த்து கொண்டு சென்றான். இதுதாம்மா நடந்துச்சு என்ற பிள்ளைகள் பவளக்கொடி முகம் பார்க்க
அவள் ஒற்றை கண்ணில் நீர் வழிந்தோடியது. ஐயோ அம்மா, என்னாச்சு? பதறினான் கவின். மாறன் சார் கிட்ட இப்படி நீ பேசினது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும் கவின். அடுத்த முறை அம்மா பொறுமையா பேச மாட்டேன். ஏன், உன் கூட அதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன். அழுத்தம் திருத்தமாக வந்த வார்த்தைகள் அத்தனை கடுமை இருந்தது. சாரிம்மா, நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு நான் நினைக்கலம்மா. மாறன் சாரை இதுக்கு முன்னாடி நாங்க இத்தனை வருஷத்துல பார்த்ததும் இல்ல, பேசினதும் இல்ல. திடீர்னு வந்து பாப்பாவை தூக்கவும் நீங்க சொல்லி கொடுத்தது தானேமா நான் சொல்ல முடியும். பவளக்கொடியின் அதே அழுத்தம் அவள் உதிரத்தில் விளைந்த முட்டிற்கு இல்லாமலா போகும்? மன்னிப்பை வேண்டி பேசினாலும் நான் தவறாக பேசவில்லை என்ற பாவனை அவனிடம். சாரி செல்லம், அம்மா தப்புதான். மாறன் சார் தான் அம்மாவை வளர்த்தாரு. இப்போ நான் எப்படி சொல்றது, நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அம்மாவுக்கு ஒரு காலத்துல எல்லாமே அவர்தான் என்றவள் எவ்வளவு முயன்றும் கண்ணீரை தான் கட்டுப்படுத்த முடியவில்லை. இவர்கள் பேசிக் கொண்டிருக்க வாசலில் ஹாரன் சத்தம் கேட்டு இவள் போய் பார்க்க மாறன் தான் பல்சர் பைக்கில் வந்திருந்தான். குட்டீஸ், இந்தாங்க ஸ்நாக்ஸ் என்று வாசலில் நந்தியாக நின்ற பவளக்கொடியை சட்டை செய்யாது அவளை குழந்தை போல அலேக்காக இடுப்போடு தூக்கி அருகில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று குழந்தைகளிடம் தான் வாங்கி கொண்டு வந்து தின்பண்டத்தை கொடுத்தான். பிள்ளைகள் அன்னை முகத்தை பார்க்க அவளோ வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கண்ணை காட்டினாள். பிள்ளைகளிடம் தீனியை கொடுத்தவன் நேராக குளியல் அறைக்கு சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு கையில் வைத்திருந்த இரவு உடையை அணிந்து வந்தாள். கொடி டீடி முறைத்து கொண்டே இருந்தாலும் அவள் கால்கள் அடுப்பினை நோக்கி சென்றது. கைகள் அவனுக்கு இதமாக இஞ்சி தட்டி போட்டு டீயை கலக்கி கொண்டிருந்தது. மாறன் சார், எங்களுக்கு தேன் மிட்டாய் மஸ்கோத் அல்வா பிடிக்கணும், உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, உங்களை மாதிரியே என்னோட குட்டி பேபிக்கும் பிடிக்கும் என்றவன் பார்வை பவளக்கொடியை தொட்டு மீண்டது. உங்களுக்கு குட்டியா பேபி இருக்கா? ஓ, இருக்கே. பவளக்கொடி அடுப்படியில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஹாலில் இவர்கள் பேசும் பேச்சில் தான் கவனம் இருந்தது. இவன் பிள்ளை இருக்கிறது என்று கூறவும் கேள்வியாக மாறனை எட்டி பார்க்க அவனோ தன்னை எட்டி பார்க்கும் பவளக்கொடியை பார்த்து கண்ணடித்து விட்டு, நீங்க 2 பேரும் தான் என்று புன்னகை முகமாக கூற கவிதாவுக்கு ஏக மகிழ்ச்சி. என்னடா கவின், உனக்கு கை சுத்தல் முறுக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்க அம்மா சொன்னா இப்படி முறுக்க கையில வச்சுட்டு வேடிக்கை பார்க்கற? ஏன், சாப்பிடு. சாரி சார். எதுக்குடா? மத்தியானம் நீங்க பாப்பாவை தூக்கும் போது நான் அப்படி சொல்லி இருக்க கூடாதான். அம்மா என்கிட்ட ரொம்ப சத்தம் போட்டாங்க, கோபிச்சுக்கிட்டாங்க. கோயிலாக நடந்து வந்து டீயை கொண்டு வந்த அவனை கையில் நீட்ட வாங்கியவன் அவளை முறைத்தான். புள்ளைய திட்னியாடி, அவன் இந்த வயசுல இவ்வளோ அறிவா பாதுகாப்பா இருக்கிறான். இதெல்லாம் எந்த பிள்ளைக்கு வருவோம்? என் பிள்ளைங்களை எதுவும் பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்ட, அவ்வளவுதான் என்றதும் அவள் உதட்டை சுளித்து கொண்டு செல்ல, ஆஹா இதுவல்லவோ வாழ்க்கை என்றானது மாறனுக்கு. குட்டீஸ் 2 பேரும் போய் படிங்க, அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்து சொல்லித்தரேன். ஏய், நீ வீட்டு வேலையை பாரு, பிள்ளைகளுக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்கறேன். எது, நீங்களா? ஆமா, உனக்கே நான் தானடி சொல்லி கொடுத்தேன் என்றவன் பிள்ளைகளுடன் படுக்கை அறைக்கு சென்று விட்டான். போகும் அவர்களை பெருமூச்சு விட்டு பார்த்தாள் பவளக்கொடி. கையை மீறி நடக்கிறது, இனி அவள் தடுத்து மட்டும் என்னாக போகிறது என்ற நிலை. மாறன் பிள்ளைகளுக்கு பாடங்கள் ஒவ்வொன்றையும் வெம்பார் வைத்து விளக்குவது போல தெல்ல தெளிவாக எடுத்து கூற பிள்ளைகளோ ஆசையாக கற்றுக்கொண்டார்கள். பவளக்கொடி ஒரு ஆசிரியராக கண்டிப்பாக அவசரமாக பாடம் நடத்துவாள். இப்படி பொறுமையாக நிதானமாக அருகில் அமர்ந்து சொல்லியதில்லை. அவளை குறை சொல்லியும் ஒன்றுமில்லை. வீட்டு வேலை அவளை இழுக்கிறது. காலையிலிருந்து உழைக்கும் உடம்பில் அலைச்சல் அசதி என்று இருக்கிறதே. இப்பொழுது பொறுமையாக பாடம் சொல்லிக் கொடுக்க அது பிள்ளைகளுக்கு தெளிவாக புரிந்தது. 2 மணி நேரம் எப்படி சென்றதென்றே தெரியவில்லை. வீட்டு பாடங்களை முடித்தாயிற்று, படிக்க வேண்டியதும் படித்து முடித்தாயிற்று. கவின், சாப்பாடு ரெடி. அன்னையின் குரலில் தான் நேரமே மூவரும் பார்த்தார்கள். நால்வரும் வட்டமாக சாப்பிட அமர தனியாக வளர்ந்த குழந்தைகளுக்கு மாறனை ஏற்க முடியாமல் போய்விடுமோ என்று யோசித்த பவளக்கொடிக்கு மாறனிடம் இவர்கள் பழகியதை பார்க்கவும் உண்மையில் குழந்தைகளுக்கு ஏக்கம் இருக்குமோ என்று நினைக்கவே தோன்றியது.
ஹே, எவ்வளவு நேரமா சாப்பிடுவீங்க? போய் சீக்கிரம் படுங்க, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. ஏண்டி ரோபோவா வளர்க்குற? ரிமோட் வச்சு இந்த நேரம் படிக்கணும், அந்த நேரம் சாப்பிடணும், இந்த நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு. பிள்ளைங்கடி இப்பதானே சாப்பிட்டாங்க, உடனே போய் தூங்குனா சாப்பாடெல்லாம் நெஞ்சுக்கு தான் நிற்கும். கொஞ்ச நேரம் விளையாடட்டும், அப்புறம் ரிலாக்ஸேஷன் வேணாமா? பிள்ளைகளுக்கு இதெல்லாம் புதிதாக இருந்தது. ஆனாலும் தங்கள் மனதும் இதற்குத்தானே ஏங்கியது என்று ஆசையாக ஓடி ஆடி விளையாடினார்கள். நல்ல வளர்த்திருக்கடி பிள்ளைங்கள. வாசலில் விளையாடும் பிள்ளைகள் மேல் கண் பதித்திருந்த பவளக்கொடியிடம் தான் பேசினான் மாறன். பதிலே இல்லை அவளிடம். அரை மணி நேரம் ஆசை தீர விளையாண்டவர்கள் தூக்கம் வரவும் தான் உள்ளே வந்தார்கள். அவர்களை மாறனே அழைத்து சென்று கைகால்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு படுக்கை அறையில் படுக்க வைத்து இருவருக்கும் கழுத்து வரை போர்வையும் போர்த்தி விட்டு கொசுவர்த்தி ஃபேன் என்று அனைத்தையும் போட்டு குட் நைட் சொல்லி நெற்றியில் முத்தம் வேறு கூடுதலாக வைத்து விட்டு வர கவிதாவிற்கு இது எல்லாம் ஜாலியான மனநிலையில் பார்த்தாள். என்றால் கவின் எல்லாத்தையும் கேள்வி தாங்கியே பார்த்து வைத்தான். நான் இங்க ஹால்ல படுத்துக்கிறேன், நீ உள்ள போடி. கட்சி ஆபீஸ்ல வேலையில சுத்திட்டு உழைச்சு கலைச்ச உங்களுக்கு இந்த ஹால் சோஃபா எப்படி பார்த்தோம்? அதுவும் இங்க கொசுக்கடியும் ஜாஸ்தி. ஏசி ரூம் விட்டு இங்க வந்து எங்களுக்காக ஏன் நீங்க கஷ்டப்படணும்? நீங்க எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் மனசு மாறாது. இப்ப கூட நீங்க வந்து என் பெட்ரூம்ல தாராளமா என்னோட படுத்துக்கலாம். ஆனா உங்களை என்னால எனக்கு சரிபாதியா பார்க்கவே முடியாது. அவள் பேசுவதை பார்த்து கொண்டே படுத்திருந்த மாறன் குப்புறப்படுத்து கண்ணை மூடிக்கொண்டான். அத்தியாயம் 55. பூவு பூவு பிச்சி பூ மல்லிப்பூ ரோசு ரோசு. அவசரகால நேரத்தை பறவைகள் சத்தம் மட்டுமா அலங்கரிக்கும்? ஏதோ மிதிவண்டியில் பூக்கடையை சுமந்து செல்லும் அந்த பெரியவரின் சத்தம் கூட அழகே. நான் பிச்சி பூ 2 முழம் கொடுங்க. மாறன் தான் தெருவுக்கே கேட்க கத்தி அழைத்து பவளக்கொடி வாசலில் வந்து நின்றான். மாறன் குரல் கேட்டு வெளியே வந்து கொடி கண்டது. வெள்ளை வேஷ்டி சட்டையில் பல்சர் வண்டியில் மைனர் கணக்காக கையில் பூவோடு இறங்கி வந்தான் புது மாப்பிள்ளை. புது கல்யாணம் முடிந்த மாப்பிள்ளையாக. என்னடி இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பாம இருக்க? சமையல் யார் செய்வா? சத்துணவுல திங்கிற பிள்ளைங்களுக்கு என்னடி சமைக்கிற? மார்னிங் சாப்பாடு செய்ய வேண்டாமா? எனக்கு மத்தியானம் யார் கொடுப்பா? ஓஹோ, என்ன செஞ்சிருக்க? எனக்கும் இருக்கா என்றவன் அவள் கையில் பூவை திணிக்க, லூசு போல பண்ணாதடா. பூ ஏன் கையில கொடுக்குற? ஏன் உனக்கு பிடிச்ச பிச்சி பூ தானடி. இந்த நிலைமையில எப்படிடா? என்ன பெரிய நிலைமை? விளையாடாதடா. புருஷன் இல்லாத பொண்ணு பூ எப்படி? இது என்னடா வம்பா இருக்கு? இந்த சட்டம் எல்லாம் யாரு தாண்டி போட்டது? பிறந்தது முதல் நீங்க வைக்கிற பூவு பொட்டு இதெல்லாம் கல்யாணங்கிற பேர்ல தாலி கயிறு கட்டினா அவன் இல்லைனானதும் அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடுமா? இந்த சட்டம் எல்லாம் போட்டது கூட உன்ன மாதிரி ஒரு ஆம்பளையா தாண்டா இருப்பான். ஆம்பளைங்களுக்கு தங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சட்டத்தை வளைச்சுக்க தெரியும் என்றவள் பார்வை மாறனை குற்றம் சுமத்தியது. ஓ, இப்ப எனக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க மேடம்? உனக்கு என்ன இன்னொருத்தன் பொண்டாட்டியா பார்க்க முடியல, அதுக்காகத்தான் இப்படி பூ அது இதுன்னு வாங்கிட்டு வந்து உனக்கு சொந்தம் கொண்டாட நினைக்கிற. பாருடா, இவ்ளோ புரியுதா? குட் குட். ஆமா, அதுக்குத்தான் பூ. இந்த வச்சுக்கோ என்று அவள் கையை பிடித்து வைக்க மகளும் மகனும் கிளம்பி வந்து இவர்கள் முன்னால் நின்றார்கள். மாறன் தன் அன்னை கை தொட்டு பூ கொடுப்பதை பார்த்த பிள்ளைகள் அதையே வெறித்து பார்க்க பவளக்கொடி கண்கள் கலங்க கையை உதறி தள்ளினாள். அவள் தள்ளிய வேகத்தில் மாறன் கையை எடுத்துக்கொள்ள இருவரும் பிடிக்காமல் விட்ட பூ கீழே விழுந்து சிதறியது. பவளக்கொடி அழுது கொண்டே அறைக்குள் ஓடிவிட்டாள். என்னதான் 4ஆம் வகுப்பு தான் படிக்கிறார்கள் சிறு குழந்தைகள் என்றாலும் இன்றைய காலகட்டத்தில் நாட்டில் நடக்கும் அத்தனையும் தெரியாத்தானே செய்கிறது. தன் பிள்ளைகள் தன்னை எப்படி எடுத்துக் கொள்வார்களோ என்ற பயமே அவளுக்கு அதிகம். நேற்றுத்தானே கவின் தன்னிடம் கேட்டான். இதற்கு முன்னாடி மாறன் சாரை நான் பார்த்ததில்லை, அதனால் பிள்ளையை தொட்டு தூக்கும் போது நான் விலகி நிற்க சொன்னேன் என்று அவ்வளவு தெளிவாக கூறினானே. இப்பொழுது தன் அன்னை அப்பாவை விடுத்து இன்னொரு ஆடவன் கையை பிடித்து கொண்டு நிற்கின்றாள் என்று
என்னை பற்றி என்ன நினைப்பானோ என்று கண்டதும் ஓடிக்கொண்டிருந்தது பவளக்கொடியின் மனதில். வெளியே நின்றிருந்த மாறனுக்கும் இப்படித்தான் இருந்தது. இது தவறான தொடுகை இல்லை என்பது புரியும். ஆனால் சிறு பிள்ளைகள் மனதில் நஞ்சை விதைத்து விடக் கூடாதுதான். அவர்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் வரப்போகிறவன் என்பதை நான் எப்படி கூறுவது? அவள் அம்மா எடுத்து கூறினாலும் இல்லை, தன்னுடைய நேசத்தை புரிந்து கொண்டு பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டாலும் சந்தோஷமே. இப்போது என்ன செய்வது என்று அவனும் யோசித்துக் கொண்டு தரையில் விழுந்த பூவையே பார்த்து கொண்டிருந்தான். அதை ஒரு பிஞ்சு கரம் வந்து எடுத்தது. ஆம், கவின்தான். மா, கவின் தங்கம் என்ற பவளக்கொடி வெடித்து அழுக ஆரம்பித்தாள். ஏமா அழுகிற? பதில் பேசாமல் மகனை கட்டி கொண்டு மேலும் அழுதாள். மாறன் சார் உன்னை எதுவும் தொந்தரவு பண்றாராமா? தனக்கு புரிந்த மட்டும் தன் அன்னையின் இந்த சோக முகத்திற்கும் அழுகைக்கும் காரணம் என்ன என்று புரிந்து கொள்ள போராடினான் அச்சிறுவன். அழுகையினுடனே வேகமாக இல்லை என்னும் விதமாக மறுத்து கூறினாள் பவளக்கொடி. இந்த பூ உனக்கு பிடிக்காதாமா? பிடிக்காத பொருளை கையில் திணித்ததால் வெடித்து அழுகிறார் போல என்று கேட்டுக்கொண்டிருந்தான் கவின். பின்னே இவர்களுக்கு விவரம் தெரிந்த முதல் அவள் என்று பூ வைத்தாள். இவளுக்கு இந்த பூதான் உயிர் என்று குழந்தைகளுக்கு புரிய, இல்ல தங்கம், அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வச்சுக்கோமா. நான் பூ வைக்க கூடாது தங்கம். அழுது கொண்டேதான் பதில் வந்தது. ஏன்? அது புருஷன் இல்லாம சின்னஞ்சிறு பச்சை குழந்தை முட்டுகளுக்கு எப்படி கூறி விளக்குவது என்று புரியவில்லை. பாதி வார்த்தைகளை கடித்து துப்பினாள். அப்போ இந்த பூவை குப்பையில போடட்டுமா? ஐயோ தங்கம், பூவை குப்பையில போடக்கூடாதுடா, பாப்பாவுக்கு வச்சு விட்டுடலாம். பாப்பாவுக்கும் தான் புருஷன் இல்ல, அப்போ அவ மட்டும் வைக்கலாமாமா? வாசலில் பலமான கைத்தட்டல். அழுத விழியோடு பவளும் திரும்பி பார்க்க அங்கே கையை கட்டி கொண்டு நின்றிருந்தான் மாறன். மகன் கேக்குறான்ல, பதில் சொல்லு. ஒட்டுமொத்த ஆம்பளைங்களும் தப்புன்னு சொன்னில. ஓ மகனும் நாளைக்கு வளர்ந்து வர ஒரு ஆம்பளை தான். அவனுக்கு தாயா நீ எடுத்து காட்டாயிரு பொண்ணுங்களை எப்படி நடத்தணும்னு. கண்ணை துடைத்து எழுந்தவள் பூவை நறுக்கி மகளுக்கும் மீதியை மேம்போக்காக தன் தலையில் வைத்திருந்தாள். அவள் 2 முறை தலையை ஆட்டினாலும் கீழே விழுந்துவிடும். எப்படியும் தெருவில் நடக்கும் போது தானாக கீழே விழும். அதானே அவள் எண்ணம். தங்கங்களா, சாப்பிட உட்காருங்க, அம்மா இதோ வந்துடுறேன் என்றவள் பார்வை மாறனை எரித்து கொண்டு நின்றது. என்னடி மொறப்பு? நிஜமாவே புருஷன் இல்லாத பொண்ணுங்க பூ வைக்க கூடாது உனக்கு வேண்டான்னு தோணி இருந்தா அதை இப்ப நீ உன் பையனுக்காக பாசாங்கு காட்டுறது மாதிரி தலையில மெல்லிசா கூட வச்சிருக்க மாட்ட. சோ நீ ஊருக்காக வாழுற. புருஷன் இல்லாத பொண்ணு பூவை வைக்க கூடாதுன்னு ஊரு போட்டிருக்க சட்டத்துக்காக வாழ்ற, அப்படித்தானே? உனக்கு விருப்பமே இல்லைன்னா உன் பையன்கிட்ட இதற்கான விளக்கத்தை எடுத்து சொல்லியிருப்ப. உன்னையும் ஏமாத்தி மத்தவங்களையும் ஏமாத்திட்டு எதுக்கு இதெல்லாம் என்றவன் வெளியே சென்று விட தலையில் வைத்த பூவை பீத்து எறிந்தாள் பவளக்கொடி. அந்த கலவரம் முடிந்து அவர்கள் காலை உணவாக இனிப்பு ராகி ரொட்டியை முடித்து கொண்டு பள்ளிக்கு கிளம்ப செல்ல அடுத்த கலவரம் ஒன்று ஆரம்பமானது. பிள்ளைகள் 2 பையுடன் வாசலுக்கு வர படு ஸ்டைலாக பல்சர் பைக்கில் மாறன் ஏறி அமர முதலில் கண்கள் மின்னியது கவிதாவிற்கு தான். மகளின் ஆசையை புரிந்து கொண்ட மாறன், குட்டிமா வா, ஸ்கூல்ல கொண்டு இறக்கி விட்டுறேன். இல்ல சார், அம்மா தான் காலையில வாக்கிங் போனா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. வாக்கிங் போனா நல்லதுதான். நீங்க ஸ்கூலுக்கு போனதும் பிரேயர்ல கொஞ்ச நேரம் நிப்பீங்க. அப்புறம் பிரேயர் முடிச்சு கிரவுண்ட்ல இருந்து மார்ச் பாஸ் பண்ணிட்டு தான் உன் கிளாஸ்க்கு போவ. கிளாஸ்ல கத்தி படிப்ப, எழுதுவ. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடி பீரியட் இருக்கு, அதுல ஓடி ஆடி விளையாடுவ. ஸோ இதுல எல்லாமே உங்களுக்கு நிறைய ஹெல்த்தி கிடைக்கும். பைக்ல போற 5 நிமிஷத்துக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது, வா. மாறன் கூற கூற அட ஆமால என்னும் விதமாக பைக்கை நெருங்கி விட்டாள் கவிதா. இருந்தும் தாயை மீறி எங்கும் செல்ல முடியாது என்பதனால் தாயை பார்த்து கொண்டிருக்க பவளக்கொடியோ என்ன நினைத்தாலோ கண்ணை மூடி தலையை அசைத்து போ என்னும் விதமாக கூறிவிட்டு அடுத்து கவினை பார்க்க, நீங்களும் வரீங்களாமா வெகுளியாக கேட்டான். இல்ல தங்கம், நீங்க போய் இறங்கிக்கோங்க. அப்போ வேண்டாம், நான் உன் கூடவே வரேம்மா என்று கவின் ஓடி சென்று அன்னை கையை பிடித்து கொண்டான்.
மாறனும் தோளை குலுக்கி கொண்டு மகளை அமர்த்தி வண்டியை யூட்டன் எடுத்து பள்ளி நோக்கி செல்ல கவின் கண்களில் ஏக்கம் நிறைந்து வழிந்தது. தாய் அறியாத சூழல் உண்டோ? கவின், உனக்கு இந்த மாதிரி பைக்ல போகணும்னு ரொம்ப ஆசை தானே? ஆமாம்மா. பின்ன பாப்பா மாதிரி நீயும் அவர் கூட பைக்ல போயிருக்கலாம்ல. நீயும் வந்தினா நானும் வந்திருப்பேன். நீ தனியா நடக்கும்போது உன்னை விட்டுட்டு எனக்கு பைக்ல போக பிடிக்கலம்மா. எனக்கு பைக்ல போறது ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா உன்னை விட்டுட்டு போகிற அளவுக்கு பிடிக்காது. கவின் கூறிவிட்டு அன்னை கையை பிடித்து கொண்டு நடக்க, பவளக்கொடியோ இந்த செல்வங்கள் போதுமே நான் வாழ போகும் வாழ்க்கைக்கு என்றிருந்தது. பை சார். என்ன பைக்ல கூட்டிட்டு வந்தும் குட்டிமா முகத்துல சிரிப்பே இல்ல? இல்ல சார், அதுக்குள்ள ஸ்கூல் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பைக்ல போயிட்டே இருக்கலாம் போல இருந்தது சார். அவ்வளவுதானே என்றவன் ஸ்கூல் வாசலை விட்டு மீண்டும் பைக்கை நேர்கோட்டில் முறுக்கினான். ஹை, எங்க போறோம் சார்? குட்டி தங்கம் தான் கேட்டீங்களே, அதுக்குள்ள ஸ்கூல் வந்துடுச்சுன்னு. அதனால இன்னும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து ஸ்கூல்ல இறக்கி விடுறேன். 10 நிமிஷம் இருக்கு ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு, அதுக்குள்ள வந்துடலாம். ஏய், ஜாலி ஜாலி. ஆனா குட்டிமா, போய் கவின்கிட்டயும் அம்மா கிட்டயும் இந்த விஷயத்த அப்படியே சொல்லிடணும். அதே போல இனிமே காலையிலயும் சாயந்தரமும் ஸ்கூலுக்கு பைக்ல வரதோட சரி. வீக்கெண்ட்ல உங்களை நான் வேற எங்கேயாவது ரொம்ப தூரம் பைக்ல கூட்டிட்டு போறேன், ஓகேவா? இப்ப இவ்வளவு லாங் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ட் ஆகிடும். என் மேல ஒன்னும் கோவம் இல்லையே குட்டிமா? கொஞ்சினான் குழந்தையை. இல்ல சார், இல்லவே இல்ல என்றவள் புன்னகை முகமாக சகஜமாக மாறன் நெஞ்சில் சாய்ந்து கதை பேசி கொண்டே வர மாறனுக்கு ஏக மகிழ்ச்சி. அதில் ஒற்றே குறை என்னவென்றால் மகளின் சார் என்ற விழிப்புதான். மனம் கசந்தாலும் விரைவில் அப்பா என்று கூப்பிடும் நாள் வரும் என்று நம்பிக்கை கொண்டான். அத்தியாயம் 56. நாட்கள் சிறிது சிறிதாக கழிந்தது. இன்னும் மாறன் கீதா திருமணத்திற்கு 10 நாட்களே உள்ளது. கீதா மனது இன்னுமே இருதலை கொள்ளிதான். வெளியில் இருக்கும் வரை சுகுமார் தான் தனக்கு ஏற்றமனோ என்று மனது அவனை தேட ஆரம்பிக்கும். சில நேரங்களில் அவனிடம் வெட்கத்தை விட்டு காதலை கூறிவிடலாமோ என்று கூட கைபேசி எடுத்திருக்கிறாள். அந்த நேரம் சரியாக ராமலிங்கத்திடமிருந்து ஏதோ கல்யாணம் சம்பந்தமாக அழைப்பு வந்துவிடும் இவளுக்கு. தந்தை ஆயிற்றே, மகளின் முகத்தை வைத்தே அவளின் மனதை படிக்க தெரிந்தவருக்கு அவள் மனமாற்றம், அதனால் வரும் தடுமாற்றம் புரியாமலா இருக்கும்? கண்ணு, இந்த கண்ணாலத்துல தாண்டா ஒன்று அப்பன் உசுரே இருக்கு. ராமலிங்கம் அடிக்கடி கீதாவை கூப்பிட்டு தன் அருகில் அமர்த்தி கூறுவதும் இதுதான். வேறு ஏதேனும் விஷயம் பேசுவதற்காக கைபேசியில் அழைத்தால் இறுதியாக வைக்கிறேன் கண்ணு என்று கூறுவதற்கு முன் அவர் சொல்லி வைப்பதும் இதுதான். அதனாலேயே தனக்கு சரியானதும் மாறன் மாமாதான் என்றும் அவள் மனதில் வேறு ஒன்று ஆரம்பித்து விட்டது. அப்படி அழுத்தமாக வேரை ஊன்றி வைக்க ராமலிங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஐ, என்னன்னா எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? அதிசயமா? லவுட் ஸ்பீக்கர் முழங்கியது போல போனை எடுத்து ஆர்ப்பரித்து கொண்டிருந்தான் அமரன். இந்த பக்கம் ராஜ்குமார் காதில் இருந்து கைபேசியை நகர்த்தி வைத்து காதை குடைந்து விட்டு மீண்டும் காதில் வைத்து, ஏண்டா இந்த கத்துற? நீங்க எப்பவும் மாம்சுக்கு மட்டும் தானே கால் பண்ணுவீங்க, அதிசயமா எனக்கு கால் பண்ணிருக்கீங்க, அதான் ஒரே குஜால். தூ நாயே, நான் என்ன உன்னோட எக்ஸுங்களாடா? குரல் கேட்டதும் குஜால் ஆகுறதுக்கு. பக்கத்தில் இருந்த பரணி அமரனை முறைக்க, அடியே உன் மேல சத்தியமா எனக்கு முதல் காதலும் நீதான், கடைசி காதலும் நீதாண்டி, நம்புடி என்றவன் போனை தூக்கி கொண்டு தோட்டத்து பக்கம் ஓடி வந்தான். யோ அண்ணா, செத்த நேரத்துல என் வாழ்க்கையில கும்மி அடிக்க பாத்தியே, என்னையா விஷயம்? உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து போன் எடுத்துட்டு நவுந்து வரணும், அதுதான் விஷயம். இதுக்காக வாயா போன் பண்ணி இப்படி குடும்பத்துல கும்மி அடிக்கிற? இல்லடா, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், பட் நேர்ல வரலான்னு தான் பார்த்தேன். நீ என் மாறன் கல்யாணத்துக்காக லீவ் போட்டதுனால இப்ப என்னால லீவ் போட்டுட்டு வர முடியாது, அதான் போன்லயே. என்னன்னா என்கிட்ட போய் தயங்கி கேட்டுட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு மாறன் மாமா எப்படியோ அப்படித்தான் நீங்களும். இல்லடா, நான் ஏதாவது சொல்ல போய் இதனால உனக்கும் மாறனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குடா. நோ, மாறன் மாமாவை என்ன என் பொண்டாட்டின்னு நினைச்சிங்களா? எக்ஸ்ன்னு நீங்க ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு மூக்குல மூச்சு விடுறதுக்கு
அதெல்லாம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. நாங்க அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க தைரியமா சொல்லுங்க. அது மாறனுக்கு ஒரு லவ் இருந்துச்சு தெரியும்ல? அந்த பக்கம் பெரும் அமைதி. ஹலோ அமரா. அண்ணா சொல்லுங்க. உனக்கு தெரியும்லடா? தெரியும்ண்ணா. அந்த பொண்ணு இப்போதைய நிலைமை உனக்கு தெரியுமா? எல்லாமே தெரியும்ண்ணா. நீங்க விஷயத்துக்கு வாங்க. இப்பவும் அவன் அதே எண்ணத்துல பழகுவான் போலையேடா அந்த பொண்ணு கிட்ட. கேள்விப்பட்டேனா. என்னடா நீ எல்லாத்துக்குமே ஆட்டுக்குட்டி போல மேனு தலையாட்டுற? வேற என்னண்ணா பண்றது? டேய், இதுல சிக்கி இருக்கிறது 3 பேர் வாழ்க்கடா. அதுல உன் தங்கச்சியும் ஒருத்தி. அண்ணா, நீங்க அண்ணி எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களுக்கு காதலை பத்தியும் காதல் கொடுக்கிற சக்தியை பத்தியும் நான் தனியா விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல சின்ன திருத்தம், 3 பேர் வாழ்க்கை இல்லைன்னா 4 பேர் வாழ்க்கை. நீங்க அன்னைக்கு கொளுத்தி போட்டுட்டு போன வெடிக்கு அப்புறம் நான் சுகுவ பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நல்ல மச்சாண்டா நீனு. போங்கண்ணா, மனசே சரியில்லைண்ணா. ஏண்டா கீதா வாழ்க்கை நினைச்சு பயப்படுறியோ? அவளுக்கு என்னன்னா, என் மாறன் மாம்ச கட்டிக்கிட்டா சந்தோஷமா இருப்பான்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவ விருப்பம் சுகுவா இருந்தா என்ன, அவனும் ஓகேவான சாய்ஸ் தான்னா. எனக்கு என்ன ரொம்ப பிடிவாதக்காரன், அவ்வளோதான். வெளியில அவ்வளவு பிடிவாதம் பிடிப்பான். ஆனா கீத்துன்னு வந்துருச்சுன்னா காலில் விழுந்துருவான், வெக்கமே இல்லாம. சின்ன பிள்ளையில இருந்து அப்படித்தானே. கீத்து கிட்ட அவன் மான ரோஷம் பார்க்கவே மாட்டான். அதனால சுகுமாரனுக்கு கீத்து புருஷன் ஆகுறதுக்கு முழு தகுதியும் இருக்கு. என் கவலை அது இல்லைன்னா. அப்புறம் வேற என்ன? எனக்கு என்னவோ வெட்டி கௌரவத்துக்கும் அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்கறேன்னு இதுங்க நாளும் இதுங்களோட வாழ்க்கைய பணைய வைக்கிறாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? மாறன் மாமா கல்யாணத்தை வேற டேட்ல ஃபிக்ஸ் பண்ணவே இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பெரிய மாமா அவர் ஃபிக்ஸ் பண்ணதா சொல்லி ஒரு தேதியை அவரே குறிச்சு வச்சு அதுல கல்யாண வேலை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம். மாறன் மாம்ஸ் ஒரு தும்மல் தும்முனா கூட என்கிட்ட தான் வந்து நிற்கும். ஆனா அது இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட இன்னும் சொல்லவே இல்லை. அதை சொல்றதுக்கு எது தடுக்குதுன்னு தெரியல. அதனால என்னால வெளிப்படையா அவர்கிட்ட இதை பத்தி கேட்கவும் முடியல. கேட்டா தானே ஏதாவது பண்ணலாம், இல்ல அட்லீஸ்ட் ஆலோசனையாவது கொடுக்கலாம். எனக்கும் அந்த யோசனை தான். ஆனா மாறனும் சரி கீதாவும் சரி அவங்களுக்கு வேணுங்கிறத யாரையும் நோகடிக்காம எடுத்துக்கிறதுல பயங்கரமான கில்லாடிங்கடா. அதனால இந்த விஷயத்திலும் அப்படி நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் கடைசி நேரத்துல உனக்கு தெரிய வந்துச்சுன்னா மனசு சங்கடப்படுவியோன்னு தான் உன்கிட்ட முன்கூட்டியே இதை ஒரு வார்த்தை சொல்லலான்னு தான்டா கூப்பிட்டேன். அண்ணா, வெளியூர்ல இருக்கிற உங்களுக்கே இவ்வளோ விஷயம் தெரியுதுன்னா ஒரே ஊருக்குள்ள இருக்கிற எனக்கு தெரியாதா? மாம்ஸ் தினமும் சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு போய் தான் தங்குதுங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். நானும் பேசிட்டு சொல்றேனே என்று அமரன் ராஜ்குமாரனிடம் சிலதை ஆலோசித்து விட்டு அழைப்பை துண்டித்து இருந்தான். இங்கு மாறன் மடியில் அமர்ந்திருந்த கவிதா, சார் சொல்லு குட்டிமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, அது என்ன உன்னை மட்டும் கவுன்சிலர் தினமும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு கூட்டிட்டு போறாரு அப்படின்னு. நீ என்ன சொன்ன? அதுவா, சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அதான்னு சொன்னேன். சூப்பர் குட்டிமா, அப்புறம் ஏன் முகம் டல்லா வச்சிருக்கிறீங்க? அதுவா, என் எனிமி ஒருத்தி இருக்கா, அவளுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது பிடிக்கவே பிடிக்காது. அவ என்ன தெரியுமா சொன்னா, அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீங்களும் எங்க அம்மாவும் தப்பு பண்றீங்களாம், அதான் எங்க வீட்டுல இருக்கீங்களா என்றதும் மாறன் பல்லை கடித்தான். குழந்தை மனதில் எண்ணத்தை விதைக்கிறார்கள் என்றானது. கவிதாவை நெஞ்சோடு சாய்த்து கொண்டான். கவி குட்டி, அம்மா கோயிலுக்கு போகலான்னு சொன்னேன்ல, போ நீயும் கவினும் கிளம்புங்க. குழந்தைகள் துள்ளி குதித்து கிளம்ப உள்ளே போக, கொடி அது போதும் மாறா, நான் நிறைய கேட்டுட்டேன். இந்த மாதிரி வார்த்தைகள் எனக்கு பழகி போச்சு. ஆனா என் குழந்தைங்க வளர வேண்டியவங்க, அவங்க எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்காத என்றவள் புடவை மாற்ற உள்ளே சென்று விட்டாள். மாறன் இங்கு வந்து தங்க ஆரம்பித்து 2ஆம் நாட்களில் இருந்து அக்கம் பக்கத்து வீட்டினர் கிசுகிசுக்க ஆரம்பித்து விட்டார்கள். பவளக்கொடி மணிமாறன வச்சிருக்காளாண்டோய் என்று மாயை படபாணியில் தெரு முழுக்க பரவியது விஷயம்.
முதலில் பவளக்கொடியை ஓரங்கட்டி பேசும் வம்பிளைஞர்களிடம் திருமூர்த்தி காக்கையில் திருமூர்த்தியையும் அவளையும் இணைத்து பேசிய அதே தெருதான் இப்பொழுது மாறனோடு இணைத்து பேசுகிறது. அதனால் பவளக்கொடிக்கு பெரிதாகவே இல்லை. தூசி தட்டுவது போல் தட்டிவிட்டாள். ஏனென்றால் எப்படியும் பிள்ளைகளின் காதுக்கு எதுவும் எட்டாமல் பார்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை. ஆனால் இன்று பள்ளி வரை வந்து பள்ளியில் ஏதோ ஒரு பிள்ளை வன்மமாக தன் மகளிடம் கேட்டு வைத்திருக்கிறாளே என்ற ஆற்றாமை, அதை போக்கத்தான் கோவில் கிளம்பினார்கள். எந்த கோவில்னு சொல்லு, நான் பிள்ளைங்க ரெண்டுத்தையும் கூட்டிட்டு போறேன், நீ ஆட்டோல வந்துடு. நான் கோயிலுக்கு நிம்மதியை தேடி போறேன், அங்கேயும் தொல்லையா, உங்களை கூட்டிட்டு போக நான் விரும்பல என்றவள் வழக்கமாக திருமூர்த்தி அறிமுகப்படுத்தி வைத்த ஒரு நம்பிக்கையான ஆட்டோ டிரைவரை அழைத்து குழந்தைகளையும் ஏற்றுக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு வாசலில் நிற்கும் மாறனை ஏறெடுத்தும் பார்க்காமல் சென்று விட்டாள். இதில் மாறனுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்றால் கவிதா மட்டும் அவனிடம் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியது. இவர்கள் வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தாண்டிய அம்மன் கோயில் அது. மாலை 7 மணி என்பதால் இருட்ட தொடங்கி இருந்தது வானம். என்னம்மா கோயில்ல யாரையும் காணோம்? ஆளரவமற்ற தார்ச்சாலை, அதில் ஒங்குதாங்கு என்று உயர்ந்திருக்கும் அம்மன் கோயில். அவ்வளவு பெரிய கோயிலில் கைவிட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் ஆட்கள் இருந்தார்கள். அனைவரும் முன்னமே வந்துவிட்டு சென்றிருப்பார்கள் போலும். அதை தாண்டி இன்று பெரிதாக விசேஷம் எதுவும் இல்லாததால் கோவிலில் கூட்டமும் இல்லை. இருட்டு தனிமை கவிதாவைத்தான் முதலில் அச்சுறுத்த செய்தது. ஏண்டி, அதான் நானும் கவினும் இருக்கோம்ல, இதை தாண்டி உனக்கு யார் வேணும்? இதோ பாரு, பூசாரி ஐயா நிக்கிறாரு கோவிலுக்குள்ள. வெளியில நம்மள கூட்டிட்டு வந்த ஆட்டோ அங்கிள் இருக்காங்க. வேற யாரு வேணும் உனக்கு? இல்லம்மா, மாறன் சார் இருந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். மாறன் சாரை எத்தனை நாளா அம்மு உனக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோயிலுக்கு வந்தது இல்லையா? தனியா தானே வந்துட்டு போவோம். என்ன இது ஒருத்தரை எதிர்பார்க்கிற புது பழக்கம் என்ற பவளக்கொடி கண்ணை மூடி சாமி கும்பிட ஆரம்பித்தார். அம்மாடி, பிரகாரம் சுற்றும் பவளக்கொடியை நோக்கி ஓடி வந்தார் ஆட்டோ அங்கிள். சொல்லுங்கண்ணா. ரெகுலர் சவாரி ஒரு பாட்டி கொஞ்சம் அவசரமா கூப்பிடுறாங்கம்மா, நான் கொண்டு அவங்களை இறக்கி விட்டுட்டு வந்துடவா? சரிங்கண்ணா, போயிட்டு வாங்க. இப்போது அந்த கோவிலில் பூசாரி மற்றும் இவர்கள் மட்டும்தான். அத்தியாயம் 57. உங்க வீடு எங்கம்மா இருக்கு? இதோ வந்து விடுகிறேன் என்று கோயிலில் தங்களை விட்டு சென்ற ஆட்டோவிற்காக காத்திருந்த பவளக்கொடி அருகே வந்து அந்த கோயில் பூசாரி வினாவினார். இங்க பக்கத்துல தான் அண்ணே. இந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்கால இருக்க கோயிலுக்கு ஏமா தனியா வர? அதுவும் குழந்தைகளை கூட்டிட்டு? இங்க நேரம் கழிச்சு என்னால கதவை திறந்து கூட வச்சிருக்க முடியாதுமா. அம்பாலோட கழுத்துல இருக்கிற நகையவே கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவானுங்க. அதனால நான் கோயில சாத்தணும்மா, கோச்சுக்காம என்றவர் தயங்கி வாசலை நோக்கி கையை காட்டிவிட பெருமூச்சு விட்டு கைக்கு ஒரு பிள்ளையாக பிடித்து கொண்டு நடந்த பவளக்கொடியை பூசாரியின் குரல் நிறுத்தியது. ஏமா ஏமா, எங்கம்மா போற ஓம் பாட்டுக்கு? சின்ன பிள்ளைங்களா இருக்குதுங்களே, நடந்து போயிடுவியா? இல்லைன்னா கையில தான் போன் வச்சிருக்கிறியே, உனக்கு இந்த ஊர்ல தெரிஞ்ச யாரையாவது வந்து கூட்டிட்டு போக சொல்லுமா. கோயில் பூட்டினா போதும், நான் உனக்காக யாராவது வர வரைக்கும் வெளியில துணைக்கு வேணா இருக்கிறேன். இல்ல சாமி, பழக்கப்பட்ட இடம்தான், நாங்க போயிடுவோம். பவளக்கொடிக்கு உள்ளுக்குள் உதறல் தான் இருந்தாலும் பிள்ளைகள் முன் தைரியமாக காட்டிக்கொண்டாள். சுற்றிலும் ஒரே காடு, இருட்டாக இருக்கிறது. தெருநாய்கள் கூட இல்லை. ஏற்கனவே அவள் கேள்விப்பட்டது தானே, இங்கு வரும் கயவர்கள் அவர்களின் கள்ளத்தனத்தை நாய் குறைத்து காட்டி கொடுக்கிறது என்பதனால் இருக்கும் நாய்கள் அத்தனையும் இறைச்சியில் விஷத்தை தடவி கொன்று குவிக்க இந்த ஏரியாவில் ஆள் நடமாட்டம் மட்டுமல்ல, நாய்கள் பூனைகள் நடமாட்டம் கூட இல்லாமல் இருக்கும். மேலும் அவளுக்கு தெருவில் நடக்க நடக்க இந்த இடம் அச்சுறுத்தலை கொடுக்க, எதிரே பாம்பு வந்தால் கூட மிதித்து போட்டு விட்டு போகலாம். ஆனால் 4 காலில் வரும் மனித விஷ பாம்புகளை எங்கன மிதிப்பது என்ற பயம். இவளின் பயத்தை மேலும் அதிகரிக்க கொஞ்ச தூரத்தில் ஒரு கல் மீது சாய்ந்து 6 ஆண்கள் சீட்டுக்கட்டுடன் கையில் மதுவோடு இருந்தார்கள். பவளக்கொடி கை தானாக பிள்ளைகளை அழுத்தி பிடித்தது. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அந்த அங்கிள் எல்லாம் பாருமா, எப்படி பேசிக்கிட்டு கத்தி கத்தி சிரிக்கிறாங்கன்னு. எனக்கு அங்க பக்கத்துல போக வேண்டாமா, இங்கே ஒளிஞ்சுக்குவோமா. மாறன் சாருக்கு போன் பண்ணுங்கம்மா, அவர் வந்து நம்மள காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவாரு.
மெல்லமாக அன்னையின் புடவை முந்தானியை இழுத்து காதுக்கு அருகே வர வைத்து காதில் ரகசியம் பேசினாள் கவிதா. பவளக்கொடி வீம்பாக எல்லாம் யோசிக்கவில்லை. உடனே தன் மொபைலை எடுத்து விட்டாள், அழைக்கலாம் என்று. ஆனால் அதற்குள் இவர்கள் முன் நிழலாடியது. ஆம், அங்கிருந்த கயவர்கள் இவர்கள் மூவரையும் கண்டு கொண்டு நெருங்கி வந்து விட்டார்களே. தோ பாருடா பொண்ணு. என்ன பாப்பா, எங்க போகணும்னு சொல்லு, நாங்க அழுங்காம குலுங்காம கொண்டு விட்டுறோம். அறுவரும் அருவருக்கத்தக்க வகையில் பார்வை பார்த்து இவளிடம் பேசிக்கொண்டு மேலும் மேலும் பவளக்கொடியை நெருங்கி வர அவள் இவர்களுக்கு சொல்லாமல் விலகி ஓட பார்த்தாள். அடிங்க, எங்கடி போற? உன்னை ஏதாவது தொந்தரவு பண்ணோமா? பேசிட்டு தானே இருக்கோம். எட்டி பவளக்கொடி கையை பிடித்து முறுக்கினான் ஒருவன். அங்கிள், நாங்க வீட்டுக்கு போகணும், வழிய விடுங்க. கவின் தான் நிமிர்வான குரலில் பேச முயன்றான். தோடா குட்டி ஹீரோ, யாரு பாப்பா இது? கைக்கு ஒன்னா 2 புள்ள வச்சிருக்கிற, இந்த வயசுலயே 2 புள்ளையா? உன் புருஷன் என்ன பண்றான்? டேய் பாப்பா, நித்திய பாருடா, விபூதி தீட்டி வச்சிருக்குது. ஏன் பாப்பா, புருஷன் மர்கையாவா? அட, புருஷன் இல்லைன்னா என்ன பாப்பா, அதுக்குத்தான் நாங்க இருக்கோமே. அவளின் கையை மேலும் முறுக்கி அவர்கள் இன்னும் நெருங்கி வர, அண்ணா வழிய விடுங்கண்ணா ப்ளீஸ். கண்ணில் நிற்காமல் நீர் கொட்டியது. அண்ணனா, கூப்பிட்டுக்க, அதான் இன்னும் கிக்கே, இப்போலாம் இதுதான் ஃபேஷனே என்றவர்கள் காரை பற்களில் அகோரமாக சிரித்து கொண்டே நெருங்கி வர அவர்கள் முகத்தில் இருசக்கர வாகனத்தின் ஹெட்லைட் அடித்தது. ஆ சை, எவன்டா அது கண்ணுல லைட் அடிக்கிறது? போய் பாருடா யாருன்னு அவர்களில் ஒருவன் குரல் கொடுக்க, அதை தாண்டி ஒரு குட்டி குரல் அந்த இடத்தையே நடுங்க வைக்க சத்தமிட்டது. மாறாப்பா! அன்னை தங்கை கையை பிடித்து கொண்டு மாறனிடம் ஓடி வந்தது கவின்தான். ஆம், அவ்வாறு முதலில் அழைத்ததும் கவின்தான். வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு தன்னை அழைத்த மகனை ஆசையாக தூக்கியவன் மகள் கையையும் பிடித்து கொண்டு இவர்கள் முன் வந்து நின்றான். இங்க பாருடா பெரிய ஹீரோ சாரு. டேய், உனக்கு உசுறு மேல ஆசை இருந்தா அவளை மட்டும் எங்க கிட்ட விட்டுட்டு நீ இதுங்க 2த்தையும் கூட்டிட்டு ஓடு என்றவர்கள் இவனை தாண்டி பவளக்கொடி நோக்கி போக முதலில் கால் வைத்த தடியன் தடுக்கி குப்புற விழுந்தான். விழுந்தவன் எழுந்து சுற்றி முற்றி பார்க்க அவரவர் இடத்திலேயே இருந்தார்கள். டேய், யாருடா என்ன தள்ளி விட்டது? தெரியலன்னே, தலையை சொரிந்தான் ஒரு குண்டன் ஒருவன். நான் போற இருங்கண்ணே என்றவன் காலை பிடித்து கொண்டு ஆ என்று கத்தி இருந்தான். டேய், என்னடா விளையாடுறியா? ஆம்லனா நேரா மோதுடா. ஹஹா அங்கிள், நான் தான் ஊக்கு வச்சு குத்துனேன் என்றது கவிதா. அங்கிள், நான் தான் உங்க காலுக்கு குறுக்கால காலை விட்டு விழுக வச்சேன் சிரித்தான் கவின். இந்த மூட்டை பூச்சிங்களை நசுக்கிக்கிட்டு உங்ககிட்ட வரோண்டா. பிள்ளைகள் மேல் கை வைக்க போக மாறா மாமா கத்தி அழைத்திருந்தாள் பவளக்கொடி. அவளின் குரல் காதை எட்டினாலும் ஏனோ மனதை குளிர்விக்கவில்லை. பிள்ளைகள் இருவரையும் கையில் வைத்துக் கொண்டே அந்த 6 தடியர்களையும் அடித்து வெளுக்க இதில் சைடு கேப்பில் குட்டீஸ் வேறு ரகளைகள் செய்து அவர்கள் மயங்கியே விழுந்தார்கள். மயங்கி விழுந்த அத்தனை பேரையும் ஒவ்வொருவராக தூக்கி கொண்டு வந்து அவர்கள் அமர்ந்து இருந்த கல்லின் பக்கத்திலேயே ஆலமரத்தின் விழுதை ஒவ்வொன்றாக பிடித்து இழுத்து அந்த அறுவரையும் தனித்தனியாக கட்டி போட்டவன் வந்து தன் வண்டியை எடுத்தான். கவிதா முன்னால் ஏற, கவின் பின்னாடி ஏற, கவினுக்கு பின்னாடி சொல்லாமலே பவளக்கொடி ஏறிக்கொண்டாள். நால்வரும் பேசிக்கொள்ளவே இல்லை. கவிதா தன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஒரு சம்பவத்தை இப்போதுதான் முதலில் பார்க்கிறாள். ஏன், அவள் சண்டை படத்தை கூட பெரும்பாலும் விரும்ப மாட்டாள். அப்படிப்பட்டவளுக்கு நேரில் சண்டைகள் அது இது என்று பார்க்க மனதும் உடலும் மிகுந்த சோர்வடைந்த நிலையில் வண்டி டேங்கர் மேலேயே உட்கார்ந்த வாக்கிலேயே படுத்து உறங்கி விட்டாள். கவினுக்கு எண்ணமெல்லாம் தன் நண்பர்களுடன் பேசிக்கொண்ட உரையாடலுக்கு தான் சென்றது. அப்பா கூட தான் காலையில பைக்ல வந்தேன். அப்பா திருவிழால ரிமோட் காரு புல்லட் கன்னு வாங்கி கொடுத்தாரே. ஐயோ, எனக்கு ராட்டுனா ரொம்ப பயம். எங்க அப்பா தான் பயப்படாதுன்னு ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூட்டிட்டு போனாரு. ரொம்ப பயந்துட்டேன். ஆனா அப்பா இருந்தாங்கல்ல, அவர் கைய பிடிச்சிட்டு இருந்ததுனால எனக்கு பயமே தெரியல. ஐயோ, ரேங்க் கம்மி ஆயிடுச்சு, மார்க்கும் கம்மி. அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தோலை உரிச்சிடுவாரு.
தூக்கமா வருதுடா. அப்பா கூட நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு லேட்டா தான் ராவு தூங்குனேன். இப்படி தன் நண்பர்கள் ஒவ்வொரு சமயத்திலும் அவர்களின் அப்பா புராணம் பாட இவனுக்கோ ஏக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் அன்னை முகத்தை தாண்டி அவனுக்கு யோசிக்க எதுவும் தெரியவில்லை. முதலாக தன் தங்கையை மாறன் கூட வண்டியில் பார்க்கும் பொழுது ஒருவேளை தனக்கு தந்தை இருந்தால் அவரும் தங்களை இப்படித்தான் அழைத்து வந்திருப்பாரோ என்று அவளை அறியாமலேயே தந்தை ஸ்தானத்தில் மாறனை வைத்து பார்த்து விட்டார். என்னது, லேட் நைட் வெளியில சுத்துவீங்களா? ஐயோ, எங்க அம்மா எல்லாம் 8 மணிக்கு மேலேயே எங்களை வெளியில அனுப்ப மாட்டாங்க தெரியுமா? டேய், எங்களுக்கு அப்பா இருக்காருடா. எங்க அப்பாவை மீறி எங்க மேல எவன் கை வைக்க முடியும்? அந்த தைரியம் தான். ஆனா உனக்கு தான் அப்பா இல்லையே. விஷமமாக ஒரு சிறுவன் சொல்லி சிரிக்க இவனுக்கு அப்பொழுது கூட பெரிதாக தான் எதையோ இழக்கிறோம் என்றெல்லாம் தெரியவில்லை. இன்று அன்னையின் கண்ணீர் மல்க இருட்டு ரோட்டில் நிற்க அந்த இருட்டில் அவர் பயத்தை போக்கிவிட்டு எங்கள் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு நின்ற அன்னை முகத்தை தான் உற்று பார்த்தான். ஒருவேளை தங்களுக்கு தந்தை இருந்திருக்கலாமோ என்று தோன்றியது. கவின் மனதில் காரணமே இல்லாமல் மாறன் உருவம் தான் வந்து போனது. அழைப்பு விடுக்க கூட சந்தர்ப்பம் இல்லாமல் இப்படி தங்களை சுற்றி அணை கட்டி இருப்பவர்களை பார்த்து இவனுக்குமே உள்ளே நடுக்கம் ஏற்பட்டது. அதையும் தாண்டி மாறாப்பா, சீக்கிரம் எங்களை வந்து கூட்டிட்டு போங்க என்று உள்ளுக்குள்ளேயே ஜபமாக ஜெபித்து கொண்டிருந்தான். இவன் வேண்டுதலுக்கு சக்தி இருந்ததா அல்லது மாறன் காதலுக்கு உயிர் வந்ததா? எதுவோ ஒன்று. இவர்களை தேடி பின்னாடியே வந்து விட்டான் மணிமாறன். வீட்டுக்குள் வந்ததும் வண்டியை நிப்பாட்ட கவிதாவை தூக்குவதற்காக கை நீட்டிய பவளக்கொடியை திரும்பி ஒரு முறைத்தான் மாறன். சத்தமே இல்லாமல் உள்ளே சென்று விட்டாள். இறங்கி தன் மகளை நெஞ்சோடு அணைத்து கொண்டு தூக்கி உள்ளுக்குள் வந்து படுக்கையில் போட அவனுடைய சட்டையை கொத்தோடு பிடித்து அவனை தன்னை நோக்கி இழுத்து கொண்டது அந்த பிஞ்சு கைகள். மாறாப்பா, பயமா இருக்கு, எங்களை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. கண்ணே முழிக்கவில்லை. ஆனால் மகளின் உதடுகள் உளறியது. கவினும் ஏக்கமும் சயக்கமுமாக மாறனை பார்க்க அப்படியே இரு பிள்ளைகளின் நடுவில் மல்லாக்கப்படுத்திக் கொண்டான் மாறன். இப்படி கிங் சைஸ் பெட்ல இதுங்க 3 பேருமே அடைச்சு படுத்துட்டு இருந்தா நான் எங்கடா படுப்பேன் என்பது போல் மாறனையே பார்த்து கொண்டிருந்த பவளக்கொடிக்கு சம பல்பு. அவன் தான் அவளை கண்டுகொள்ளவே இல்லையே. மாறன் ஒரு கையில் மகளையும் இன்னொரு கையில் மகனையும் பிடித்து கொண்டு கண்ணை மூடிவிட அவளோ உதட்டை பிதுக்கி இவர்களை பார்த்து விட்டு தரையில் பாய் வெறுத்து படுத்துக் கொண்டாள். அத்தியாயம் 58. காலை அன்றாட வேலை ஆரம்பிக்க பிள்ளைகளை பள்ளிக்கு எழுப்பும் நேரம் வர அறைக்குள் போனவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. மாறன் நட்டு நடுவாக படுத்திருந்தான். இரு கைகளும் நீட்டி சிலுவையில் அறந்த இயேசுநாதர் போல. கவிதா அவன் கை சந்தில் முகம் புதைத்திருக்க கவின் கால்கள் மாறன் வயிற்றில். மூவரும் நல்ல உறக்கம். பிள்ளைகளின் ஏக்கம் புரியாமல் இல்லை. மாறனை அவர்கள் ஏற்றுக்கொண்டதும் பெரிதாக ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. பொதுவாகவே கருவுற்றி இருக்கும் பெண்கள் குழந்தை சுமந்து கொண்டு என்ன நினைக்கிறார்களோ, என்ன அதிகம் விரும்புகிறார்களோ, உண்ணுகிறார்களோ அது எல்லாமே குழந்தைக்கு தொப்புள் கொடி மூலமாக ஊட்டப்படும் என்று கூறுவார்கள். அப்படித்தான் இந்த மாறனின் பிரியமும் அவர்களுக்கு. எத்தனை நாள் ராப்பகலாக மணிகண்டன் வேலை வேலை என்று ஓடிய பொழுதெல்லாம் அவள் மாறன் கொடுத்த குட்டி டெடிபியரை கட்டி கொண்டு வயிற்றை அழுத்தி அந்த தனிமையில் பாதுகாப்பை உணர்ந்திருப்பாள். அப்போ பிள்ளைகள் மாறனை தேடுவது ஒன்றும் புதிரில்லையே. ஆனாலும் இத்தனை நாட்கள் தன்னை அணைத்து மட்டுமே உறங்கிய பிள்ளைகள் இப்போது மாறனை அணைக்க சற்று தாயுள்ளம் பொறாமை கொள்ளத்தான் செய்கிறது. கண்ணை தட்டி முழித்த மாறன் கையில் தீக்கப்புடன் நின்று தங்களையே பார்க்கும் பவளக்கொடியை சற்றும் அவன் கண்டுகொள்ளாமல் பிள்ளைகள் நெற்றியில் முத்தமிட்டு எழும்பினான். கவின் எழுந்தவனுக்கு இரவு ஞாபகம் வர மாறாப்பா என்று அப்போது அரவணைப்பு தேடிய கைகள் இப்போது சற்று தயங்கியது. மாறனும் புரிந்து கொண்டான். இயல்புதானே, அவகாசம் கொடுப்போம் என்று. ஆனால் கவிதாவோ மாறன் மடியில் தலை வைத்து செல்லம் கொஞ்ச பெறாத நெஞ்சு பிள்ளையை சுமக்க கனத்தது மாறனுக்கு. அவர்கள் பள்ளிக்கு கிளம்பி வர வழக்கம் போல முன்னாடி ஏறிக்கொண்டாள் கவிதா. கவின் தயங்கி அன்னையை பார்க்க அவளோ கைப்பையை மாட்டிக்கொண்டு முன்னாடி நடக்க ஆரம்பித்தாள். மாறாப்பா, நான் அம்மாக்கு துணையா வரேன், பாய் என்றவன் அன்னை பின்னாடி சிட்டாக ஓட மாறனுக்கு மகிழ்ச்சிதான். அப்போ அவன் தயக்கமாக கொடியை பார்த்து நீயும் வாயம்மா என்பது போல்தான் கவின் அன்னையை பார்த்து இருக்கிறான்.
ஆக பிள்ளைகள் இருவரும் தன் பக்கம் சமத்தாக தாவி விட்டார்கள் என்பதில் மாறனுக்கு சந்தோஷமே. தன் குட்டி பெண்ணை, குட்டி ராட்சசியை, குடைமிளகாய் மூக்கியை எங்கடம் வலிக்கு கொண்டு வருவது என்பதே இப்போதைய ஒரே யோசனை மாறனுக்கு. மாலை இவன் பள்ளிக்கு வர வாசலில் மகள் அழுது கொண்டு நின்றதையும் கூடவே கவின் அவள் கண்ணை துடைத்து கொண்டு நின்றான். ஆனால் பவளக்கொடியை காணவில்லை. மகள் அழுகை பயத்தை கொடுக்க வண்டியை நிப்பாட்டி விட்டு ஓடி வந்தான் கவிதா அருகில். குட்டிமா, என்னாச்சுடா? மாறாப்பா என்றவள் தாவி மாறன் மேல் ஏற, வெள்ளை சட்டை அணிந்திருக்கிறோம், தான் எந்த பதவியில் இருக்கிறோம் என்பதையெல்லாம் சுத்தமாக மறந்த மாறன் இப்பொழுது தான் கவிதாவின் தந்தை, அது மட்டுமே ஞாபகம் இருக்க நெஞ்சோடு அணைத்து கொண்டான் பிள்ளையை. கவின் கூட நின்ற வாக்கிலேயே மாறன் காலை கட்டி கொண்டான். என்னடா கவினு? கவின் முகமும் சோகமாகத்தான் இருந்தது. ஆனால் கவிதா அளவு தேம்பி தேம்பி அழுகவில்லை. மாறப்பா, வீட்டுக்கு போய் பேசிக்குவோமே, இங்க பேச வேண்டாம். ஒன்றும் புரியவில்லை. ஆனால் யாரோ என்னவோ சொல்லி இருக்காங்க மட்டும் புரிந்தது. பள்ளி உள்ளே பார்க்க பவளக்கொடி சிரித்து பேசிக்கொண்டே வந்தவர் இவர்களை பார்த்து புருவம் சுருக்கினார். நீங்க இன்னும் கிளம்பலையா? மாறன் முறைத்து கொண்டே தோளில் சாய்ந்திருக்கும் மகளை தட்டி கொடுக்கவும் எட்டி பார்த்த பவளக்கொடி பதறிய குரலில், ஐயோ கவிக்குட்டி, ஏன்டா அழுகிறீங்க? குழந்தை வாங்க கையை தூக்க மாறன் தராமல் தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். பிள்ளைங்களை அழுக விட்டுட்டு இவ்வளவு நேரம் நீ என்னடி ஸ்கூல்ல பண்ணிட்டு இருந்த? ஆனுவல் எக்ஸாம் வருது இல்ல, அதுக்கு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். மாறாப்பா, கிளம்பலாம் நச்சரித்தாள் கவிதா. மா, வண்டியில ஏறுங்க. இல்ல கவின். அம்மா. முகத்தில் பொட்டு கோபம் இல்லாமல் அழுத்தமாக அந்த வார்த்தைகளை தானாக பவளக்கொடி மண்டை ஆடியது. மாறனுக்கு சற்று சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது இந்த அம்மா மகன் மிரட்டல்கள் எல்லாம். மாறனுக்கு முன்னால் கவிதா அமர, பின்னாடி மாறன் இடுப்பை அணைத்து கவின் அதற்கு பின்னாடி பவளக்கொடி வீடு வந்து சேர்ந்தார்கள். வீட்டின் உள்ளே நுழைந்ததும் அவரவர் வேலையில் இருக்க சூடாக ஆவி பறக்க டீ வந்தது. வந்து நால்வரும் ஒரு சேர அமர்ந்தார்கள். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்க கவின் நான் பேச்சை தொடங்கினான். மாறப்பா, சொல்லுடா, உங்களுக்கு எங்க அம்மாவை பிடிக்குமா? கொடியின் நிலைமையை விட இப்போது மாறன் நிலைதான் பாவமாக போனது. புலி பதுங்குவது பாயத்தான் என்பது போல மகனின் இந்த அலட்டல் இல்லாத பேச்சில் கொஞ்சம் கலவரமானது உண்மையே. காரணம், என் அன்னையை பிடிக்கும் என்றால் இனி இந்த வீட்டு பக்கம் வந்து விடாதே என்று குழந்தை கூறிவிட்டால் மறுத்து பேச அவனால் முடியாதே. சொல்லுங்க மாறாப்பா. ரொம்ப பிடிக்கும்டா. எங்க அம்மாவை நீங்க லவ் பண்றீங்களா? என்ன பதில் சொல்வான்? அவன் அப்படியே பவளத்தையே பார்த்து கொண்டிருக்க பவளக்கொடியோ இந்த நேரம் தரையை பிளந்து தான் உள்ளே இறங்கிவிட மாட்டோமா என்பது போல் கூனி குறுங்கி நிலத்தை நோக்கி கொண்டிருந்தாள். ஆமாண்டா. அப்போ நீங்க அம்மாவை ஏன் கல்யாணம் கட்டிக்கல? ஒரே நேரத்தில் மாறன் கொடி நிமிர்ந்து பார்க்க இருவரின் கண்களுமே கலங்கி இருந்தது. ஒருவனுக்கு சந்தோஷத்தில், அவளுக்கோ கலக்கத்தில். என் ஃப்ரெண்டு சொன்னா லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம். அது சரிடா, இந்த வயசுல இதெல்லாம் என்ன பேச்சு தம்பி? பாப்பா மதியத்துல இருந்து அழுதுட்டு தான் இருக்கா தெரியுமா? மாறன் பார்வை உக்கரமாக, ஒரே ஸ்கூல், இது கூட கவனிக்க மாட்டியா என்று கொடியை தீண்ட கொடியின் பார்வையோ ஏன் என்ற கேள்வியை தங்கி பார்த்தால் பிள்ளைகளை. நாங்க கிளாஸ்ல லஞ்ச் சாப்பிடும்போது பாப்பா எப்போதும் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சாப்பிடுவா. இன்னைக்கு அவ கேங்ல அவளை சேர்த்துக்கவே இல்லை. கேட்டா உங்க அம்மா தப்பானவங்க, கவுன்சிலர் சார் தினமும் நைட்டு உங்க வீட்டுக்கு வராரு, அவர் கூட உங்க அம்மா தப்பு பண்றாங்க, அதனால பாப்பாவும் பிக் பொண்ணாகி உங்க ஒன்ன மாதிரியே ஆயிடுவாளாம். அதான் அவ கூட சேரக்கூடாதுன்னு ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி இருக்கு. அதை கேட்டு எந்த பொண்ணுமே பாப்பா கூட பேசல தெரியுமா? அதை கேட்டு ஈவன் பாய்ஸ் கூட என்கிட்ட பேசல. அது மட்டும் இல்லாம எங்களை கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. நான் சண்டைக்கு போனேன், பாப்பா வேண்டான்னு தடுத்துட்டா. நாங்க மதியம் கூட ஒழுங்கா சாப்பிடவே இல்லை தெரியுமா என்றதும் பொங்கி வந்த அழுகையில் வெடிக்க ஆரம்பித்தாள் பவளக்கொடி. வேகமாக மாறன் அருகே சென்று அவன் சட்டையை கொத்தாக பிடித்து கன்னத்தில் மாறி மாறி அடிக்க ஆரம்பித்தாள். கேட்டியா கேட்டியா மாறா, கேட்டியா? இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை தேடி வந்தியா? என் பிள்ளைக்கு இவ்வளவு கெட்ட பேரை வாங்கி தரவா வந்த நீ?
அவளும் என்னாட்டும் ஆகிடுவாளா மாறா? நான் என்ன கெட்டவளாடா? என் புள்ள என்ன மாதிரி இருந்தா தப்பா? உனக்கு தெரியும்ல என்ன பத்தி. எனக்கு அம்மா இல்ல, அப்பா இருந்தும் பிரயோஜனம் இல்ல. நீ தானடா என்ன வளர்த்த. அவளை வளர்க்கதான் அம்மா நான் குத்துக்கல்லாட்டம் இருக்கேன்ல. என் புள்ள நல்லா வாழுவா தானே மாறா? சொல்லுடா. இந்த பேச்சு கேலி கிண்டல் எல்லாம் என்னோட போகட்டும். என் பிள்ளைங்க கேட்க கூடாதுன்னு தானே நெருப்பு மாதிரி யாரையும் பக்கத்திலேயே விடாம இருந்தேன். இப்ப இந்த பேச்செல்லாம் எனக்கு மட்டும் இல்ல, இந்தோ சேரி சகதி எல்லாம் எனக்கு மட்டும் நீ வாரி அரைக்கல, என் பிள்ளைங்க மேலேயும் வாரி அரைச்சிட்ட. ராம மட்டும் வர்றதுக்கு நான் என்ன அந்த மாதிரி பொண்ணா மாறா? ஐயோ ஆண்டவா, என் பிள்ளைங்களுக்காக தனி நான் உசுரோடவே இருக்கேன். அதுங்களுக்கு தீராத பழிய வாங்கி கொடுத்துட்டேனே. மாட்டேன், இனி என் பிள்ளைங்களை ஒருத்தரையும் பேச விட மாட்டேன். டேய் மாறா, நீ நல்லா இருப்பியா? நாசமா போக, எந்திரிச்சு வெளியில போடா. இல்லைன்னா உன் கண்ணு முன்னாடியே நான் என் பிள்ளைங்களோட ஆங்கார காலியாக, கையில் சிலம்பம் இல்லாத கண்ணகியாக ஆத்திரத்தில் பேசியவள் கடைசி வார்த்தை பேச விடாமல் அவள் வாயை இருக்க மூடிய மாறன் கண்கள் கலங்கி இருந்தது. முகம் சிவந்து நொந்து போயிருந்தான். ஒரு வார்த்தை பேசவில்லை. கவிதா கவினை இறுக்கி அணைத்து அவர்கள் உச்சியில் முத்தமிட்டவன் கண்ணீரில் பிரியா விடை கொடுத்து தலை கவிழ்ந்து கொண்டே வெளியே சென்று விட்டான். மாறனின் கண்ணீர் பல வருடம் கழித்து நிலத்தில் சிந்த அதை தாங்காத பூமியோ உஷ்ணத்தை கிளப்பி அந்த வானையே அழுக வைத்தது. பேய் மழை அடிக்க ஆரம்பிக்க அதில் அப்படியே நினைந்து கொண்டே தன் பைக்கை எடுத்துக்கொண்டு சென்றான். பவளக்கொடி நின்ற இடத்திலேயே சிலையாக நின்றாள். மாறனை அடித்த கையை பார்க்க சிவந்து கண்ணி போய் இருந்தது. ஐயோ மாறா, தன் தலையாக அடித்துக் கொண்டாள். பிள்ளைகள் செய்வதறியாமல் அழுது கொண்டே இருந்தது. வெகு தூரம் சென்று விட்டான் மாறன். இருட்டு சுற்றிலும் காடு குளிர்ந்த காற்று, ஆனால் மனம் மட்டும் தணலாக எரிந்தது. பவளக்கொடி பேசிய வார்த்தைகளுக்கோ இல்லை அறைந்ததுவோ அவனுக்கு வலிக்கவில்லை. இவ்வளவு நாள் தான் அவளுக்கு தொந்தரவாக மட்டும்தான் இருந்திருக்கிறோமா? வேறு வழியே இல்லாமல் என்னை தாங்கி கொண்டிருந்தாளாம். ஏதோ வரட்டு பிடிவாதத்தினால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறாள் என்று நினைத்திருந்தேனே. அத்தனையும் பொய்யா? அப்போ நான் என் கொடி பெண்ணை பற்றி இதுகாரும் புரிந்து வைத்திருந்தது அத்தனையும் தவறா என்று மனம் ஊமையாக கதறியது. ஆளரவமற்ற ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்தியவன் ஆ என்று ஓங்கி குரல் எடுத்து கத்த ஆரம்பித்தான். நெஞ்சாக குத்தி கொண்டான். அங்கும் இங்கும் இருக்கும் மரத்தில் கையை குற்றி கையில் காயம் கொண்டவன். அவன் காயத்தின் வலி எரிச்சல் கூட மனக்காயத்திற்கு மாறுதலாக அமையவில்லை. கண்ணிரண்டில் நான் தான் காதல் என்னும் கோட்டை கட்டி வைத்து பார்த்தேன், அத்தனையும் ஓட்டை. உள்ளபடி யோகம் உள்ளவர்க்கு நாளும் நட்ட விதையாவும் நல்ல மரமாகும். அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும். வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தேன் நான். மனதுக்குள் வலிமிகுந்த வாலி வரிகள் தான் ஓடியது. வெகு நேரம் மனதுக்குள் போராடியவன் கையில் வலியும் ரத்தத்தை மலையில் காட்டி கழுவியவன் மீண்டும் வண்டியை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கே சென்றான் ஒரு முடிவோடு. அந்த முடிவு கண்டிப்பாக கொடிக்கு சாதகமா இருக்காது என்பது ஞானியின் வாக்கு. அந்த ஞானி யாருன்னு பாக்குறீங்களா? வேற யாரு, நான் தான். இட்ஸ் மீ. அத்தியாயம் 59. மாறன் சென்ற திசையை தன் வயிற்றை கட்டி கொண்டு அழுகும் பிள்ளைகளையும் ஒரு சேர பார்த்து கொண்டிருந்தாள் பவளக்கொடி. ஏம்மா அப்பாவை அடிச்ச? கவினுக்கு ஓரளவு நிலைமை புரியும். அதனால் அன்னையை கேள்வி கேட்டு சங்கடப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அன்னை செய்த காரியத்தில் அவனுக்கு பிடித்தமும் இல்லை என்பது அவன் முகத்திலேயே தெரிந்திருந்தது. கவிதா தான் இப்படி ஒரு கேள்வியை கொடியை பார்த்து கேட்டாள். கவி குட்டி, என்ன சும்மா அப்பா அப்பான்னு? உன்னோட அப்பா தோ அங்க இருக்காரு இல்ல, மணிகண்டன் மட்டும்தான், ஞாபகம் இருக்கட்டும். மணி அப்பாவை நாங்க வெறுக்கலமா, மறந்தும் போகல. ஆனா நம்ம கூடவே துணையா இருந்த மாரப்பாவையும் என்னால வெறுக்க முடியலமா. அன்னைக்கும் நீங்க ஏதோ அப்பாவை கூட சண்டை போட்டுட்டு அவரை வரவேணான்னு சொல்லிட்டு தானே வேகமா வந்தீங்க. ஆனாலும் நமக்கு பின்னாடியே மாரப்பா வந்ததுனால தானே அவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்து நம்மளால காப்பாற்ற முடிஞ்சது. இதெல்லாம் புரியாமலா இருப்பாள் பவளக்கொடி. ஆனால் அசிங்கம் அவமானம் என்று ஒன்றும் தெரியாத விவரமில்லாத பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மாறனை தன்னோடு சேர்த்துக்கொள் என்று கேட்கும் இதே வாய் நாளைக்கு விவரம் தெரிந்து உள்ளுக்குள்ளே
கள்ளம் கவடம் எல்லாம் புகுந்த பின்பு வெளியாட்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல தயங்கி ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்தாய் என்று என்னை பார்த்து கேட்டுவிட்டால் பிறகு நான் உயிருடன் இருந்து என்ன அர்த்தம் என்பதுதானே அவளின் இந்த முடிவு. கவிக்குட்டி, உனக்கு சிலது சொன்னா புரியாதுடா. அப்போ புரியுற மாதிரி சொல்லிக் கொடுங்க, நீங்க டீச்சர் தானேம்மா. இல்லடா, அவர் நம்ம கூட இருந்தா சரி வராது. எல்லாரும் உன்கிட்ட இன்னைக்கு கேட்ட மாதிரி கேட்டு உன்னை ஒதுக்கி வச்சு சங்கடப்படுத்துவாங்க பாப்பா. கவின் கிட்ட கேட்டேன். கவின் சொன்ன மாதிரி அந்த தாலி கட்டிட்டா உங்களையும் அப்பாவையும் யாரும் எதுவும் பேச மாட்டாங்களாம். நானும் கவினும் ஐடியா பண்ணி வச்சிருந்தோம், மாரப்பாவை உங்களுக்கு தாலி கட்ட சொல்லலான்னு. நீங்க தான் அடிச்சு வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டீங்க. பாவம் மம்மி. அப்பா விம்மி கொண்டே பேசியது மழலை. கல்யாணம்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை பாப்பா. விளையாட்டுத்தனமா நீங்க சொன்னீங்கிறதுக்காக தாலி கட்டுறதுக்கு உங்க மாரப்பாவுக்கு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. அவங்களெல்லாம் மீறி அவரால் வர முடியாது. நமக்கு இதுதான் கடைசி வரைக்கும் நிரந்தரம். இவ்வளவு நாள் நீ அவரை எதிர்பார்த்துட்டா இருந்த. நீங்க சொல்றது சரிதாம்மா. ஆனா அப்பான்னு ஒருத்தர் லைஃப்ல இல்லாத வரைக்கும் அப்பா அம்மாவா நாங்க உங்களை தான் பார்த்தோம். ஆனா அப்பான்னு ஒருத்தர் இருந்தா, அதுவும் மாராப்பா மாதிரி அழகா அன்பா வீரமா ஒருத்தர் இருந்தா எப்படிமா வேண்டான்னு சொல்ல முடியும்? போதும் கவிக்குட்டி, இப்போ நீங்க படிக்க வேண்டிய நேரம். படிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. இத பத்தி இனிமே இங்க பேசக்கூடாது. அப்போ நாளையில இருந்து மாரப்பா இங்க வரமாட்டாராமா? இல்லை என்று பவளக்கொடி தலையை ஆட்ட அவளையே பார்த்த கவிதா, அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளையில இருந்து என் கூட பேச ஆரம்பிச்சிடுவாங்களா? மகள் கேள்விக்கு எங்க இவளால் பதில் சொல்ல முடிந்தது? மாறா இனிமேல் வீட்டிற்கு வரமாட்டான் தான். ஆனால் நடந்து முடிந்த கசப்பான ஒரு உண்மைகள் மக்களுக்கு எப்படி தெரியும்? இன்னமும் மாறனை வைத்து தவறாக பேசக்கூடுமே. முடிந்த மட்டும் அதுபோல் பேசாமல் பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று மட்டுமே தான் நினைத்தாள். பிள்ளைகள் படிக்க செல்ல மீண்டும் கதவு தட்டப்படும் ஓசையில் ஒரு மனம் ஆவலாக துடித்தாலும் இன்னொரு மனம் பயத்துடனே சென்று கதவை திறக்க அங்கு திருவும் தேன்மொழியும் ஜோடியாக நின்றிருந்தார்கள். யாரையோ எதிர்பார்த்து கதவை திறந்தவளுக்கு சற்று ஏமாற்றம் தான் இருந்தாலும் தன் தோழி முன்னே முகத்தை காட்ட விரும்பாமல் புன்னகையுடனே உள்ளே அழைத்தாள். என்னடி, லவ் ஓகே ஆனதும் போதும் வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற, அவ்வளோ பிஸியா? இல்லடி, உனக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ். என்ன தேனு? இந்தா பிரிச்சு பாரு. யாஹூ, கல்யாண பத்திரிக்கையா? எதுவுமே சொல்லவே இல்ல. பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சா? எதுவுமே என்கிட்ட சொல்லல. திருமாமா தான் ஃபார்மாலிட்டி எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாருடி. ஏற்கனவே பார்த்த பொண்ணு தானே, நேரடியா கல்யாணத்தை வச்சு ஒரே செலவா முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருடா, அப்போ உனக்கு ஓகேவா? சிம்பிள் மேரேஜ், அவர் கூட கல்யாணம், கடைசி வரைக்கும் அவர் கூட வாழ்க்கை. அது எப்படி நடந்தா என்ன, எங்க நடந்தா என்ன? அதான். அது இருக்கட்டும், உன் வீட்டுல எப்படி ஒத்துக்கிட்டாங்க இதுக்கு? ஏற்கனவே பொண்ணுக்காக கோவில் குளம்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்க கொத்தா ஒரு பையன் கிடைக்கவும் கொத்தா அள்ளிட்டாங்க. எங்க வீட்டுல பெருசா எதிர்ப்பெல்லாம் ஒன்னும் இல்லடி. என் மாமியாக்காரி தான் கொஞ்சம் தாம் தூம்னு குதிச்சா. ஓய், அது எங்க அம்மாடி. அவ்வளவு நேரம் தோழிகளின் உரையாடல்கள் பார்த்து கொண்டிருந்தவன் அவன் தாயை இவள் விளையாட்டுக்கு தான் கூறுகிறாள் என்று தெரிந்தும் இருந்தாலும் சொல்லவும் சட்டென்று கோபம் வந்தது. உடனே என் மாமனுக்கு பொத்துக்கிட்டு வந்துடுமே என்ற தேன்மொழி திருவை கன்னத்தில் குத்த அவனோ பவளம் முன்னால் நெளிந்தான். இவர்களை ஆசையாக பார்த்து கொண்டிருந்தாள் பவளக்கொடி. அத்திக்கு மாமாவோட உன்னை கட்டி கொடுக்கறத விட எங்க நீ 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தனியா கஷ்டப்படுவியோங்கிற கவலைத்தான். திருமாமாவை வேற யாருக்கும் கட்டி கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தாங்க. அப்புறம் நாங்க மாறன் சாரை பத்தி எடுத்து சொன்னோம். நீ நல்லா இருந்தா போதுன்னு அவங்களும் எங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்கடி. வாயெல்லாம் பல்லாக கூறிய தோழியை அணைத்து கொண்டாள். ஏய், என்னடி இது? இன்னும் 2 நாள்ல கல்யாணம்னு பத்திரிக்கையில நீட்டுற, கல்யாணம்னு வந்து பத்திரிக்கையை நீட்டுற. பத்திரிக்கை வாங்கி பிரித்து பார்த்த பவளக்கொடி அதிர்ந்தே விட்டாள். ஆடம்பரமா கல்யாணம் பண்ணலன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் தண்ட செலவுக்கு? எதுக்கு எல்லாம் கூப்பிட்டுட்டு அதுங்க வாய்க்கு வந்ததை குறை பேசிட்டு போகுங்க. எனக்கும் சரி அவருக்கும் சரி நம்மள நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறதுக்காக நல்ல உள்ளவங்க 4 பேர் இருந்தா போதும். பெருசா யார்கிட்டயும் சொல்லல. இன்னொரு விஷயம் தெரியுமா?
நம்ம 2 வீட்டை தவிர ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் நான் வைக்கிறது உனக்கு தான். என்னடி இது ஷாக் மேல் ஷாக் கொடுக்குற? கல்யாண பர்ச்சேஸ்லாண்டி? திருமாமாவுக்கு தெரிஞ்ச நெசவு செய்யற ஆளுங்க கிட்ட ஆல்ரெடி எல்லாம் கொடுத்தாச்சு. உனக்கும் சேர்த்து தாண்டி. நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் ட்ரெஸ் ஆர்டர் போட்டாச்சு. கவி குட்டிக்கு கவினுக்குன்னு கூட நான் ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன். நான் கொண்டு வந்து நாளைக்கு நைட் உனக்கு கொடுக்குறேன். நீ ஜஸ்ட் என் கல்யாணத்துக்கு ரெடியாகி வந்தா மட்டும் போதும். நாத்தனார் முறைக்கு. ஹெஞ்சவள் எழுந்து, சரிடி அப்புறம் நாங்க கிளம்புறோம், இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. தோழியை வழி அனுப்ப வெளியே வரை வந்த பவளக்கொடி கன்னம் பற்றி அவள் வீட்டிற்குள் தேனு காட்ட அங்கே பார்த்த காட்சியில் இவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. கவின் இவர்கள் திருமண பத்திரிகையை ஆசையாக தடவி முன்னும் பின்னும் பார்த்து கொண்டு நின்றான். பவளம், உனக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு எனக்கு பக்குவம் பத்தாதுடி. என்னதான் ஒரே வயசா இருந்தாலும் நீ உன் வாழ்க்கையில பார்த்த அனுபவம், கஷ்ட நஷ்டம், அதுல கால்வாசி கூட நான் பார்க்கலன்னு தான் சொல்லுவேன். என் மனசுல பட்டாத ஒரு தோழியா உனக்கு சொல்றேன். பெருமூச்சு ஒன்றை விட்டவள், மாறன் சாரை ஏத்துக்கொடி. உன் வாழ்க்கை அழகா மாறும். உன் பிள்ளைங்க எதிர்காலம் வசந்தமா இருக்கும் என்று தேனு பவளக்கொடியை கட்டி அணைத்து விட்டு திருவுடன் சென்றாள். பவளக்கொடி ஏற்கனவே குழப்பமான மனநிலையில் தான் இருக்கிறாள். மாறனை தன் துணையாக கணவனாக ஏற்றுக்கொள்ள அவளுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. அவள் தயங்குவதெல்லாம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு. மாறன் இல்லாத இந்த 3 மணி நேரத்திலேயே வாடிய கீரை தண்டாக முகம் கூம்பி போய் இருக்கிறார்கள். என்னை விட அந்த மாறன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டானா? 3 மணி நேரமா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. நான் என்னதான் பண்ணட்டும்? அவன் சரியான ஆள் மயக்கி, அதான் எல்லாரையும் மயக்கிறான். மனதுக்குள் தான் புலம்பிக் கொண்டாள். எப்பொழுதும் குழப்பமான மனநிலையில் அவள் கோவிலுக்கு செல்வதுதான் வழக்கம். அன்று ஏற்பட்ட கசப்பான சம்பவத்தினால் மறுமுறை தனியாக சென்று மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அமைதியாக உண்டுவிட்டு பிள்ளைகளுடன் அறைக்குள் அடங்கினாள். தேன்மொழியும் திருவும் மாறனுக்கு அழைத்து எங்கு வந்து பத்திரிகை வைக்க வேண்டும் என்று கேட்டு கூடுதல் தகவலாக பிள்ளைகளின் நிலை, பவளக்கொடியின் நிலையும் இந்த 3 மணி நேரத்தில் எப்படி இருக்கிறது என்பதையும் சேர்த்தே கூறிவிட்டுதான் சென்றார்கள். பிடிவாதம் பிடிச்சவ என்று அவளின் நிலைக்கு தற்போது மாறனால் பரிதாபம் மட்டுமே பட முடிந்தது. மாமா, சொல்லு கீத்து, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் மாமா. தயங்கி தங்கி முகம் முழுவதும் கொட்டி கிடக்கும் ஞானப்பூவில் குங்குமமாக சிவந்து நின்றாள் கீதா. கண்ணை சுருக்கி பார்த்த மாறன் அப்போதுதான் அவளை முழுதாக பார்த்தான். புடவையில் கூட அத்தனை ஆபாசம் காட்ட முடியுமா என்ற அளவிற்கு புடவை கட்டுபவள் இன்று சிறிய இடை கூட தெரியாத அளவிற்கு இழுத்து போர்த்தி கட்டியிருந்தாள். சிகை பின்னலிட்டு அதில் மல்லி சரம் அடக்கி 4 கோடு வண்ண பூச்சிகள் இல்லாத அவளின் முகத்தையும் இதழையும் பார்த்தவனுக்கு தன் கண்ணையே நம்ப முடியவில்லை. என்னடா இது? ஏன் கீத்து குட்டியா, லிப்ஸ்டிக் போடாம பல்லு விளக்க கூட போக மாட்டேன், இப்போ என்னவா? நான் லிப்ஸ்டிக் போட்டாதான் உங்களுக்கு பிடிக்காதே மாமா என்றவள் தன் கை நகத்தை சுரண்ட அதில் கூட வண்ணப்பூச்சிகள் இல்லை. உண்மையாகவே அவளை மெச்சிக்கொண்டான். போய் பாரு கண்ணாடிய, உண்மையாலுமே மேக்கப் போடலைன்னா தான் உன்னோட ஒரிஜினல் அழகே தெரியுது. நீ அவ்வளோ அழகு கீத்து. போங்க மாமா. சரி, என்ன பேசணும்? வெளியில எங்கேயாச்சும் போய் பாருடா. அதிகாரம் தூள் பறக்கும் கீதா. இப்படி தயங்கிலாம் கேக்குறீங்க? முதலாக பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வந்தா உனக்காக பர்மிஷன் கிராண்டட். வா, வெளியில போலாம் என்று அவள் கையை பிடித்து கொண்டு இவன் போக பே என்று பார்த்து வைத்தான் அமரன் பரணி அறை வாசலில் இருந்து. என்ன மக்களே, அத்தியாயங்கள் எல்லாம் கேட்டாச்சா? இன்னும் எப்படியும் ஒரு 10 அத்தியாயத்துக்குள்ள கதை முடிய போகுது. ஸோ தொடர்ந்து கேட்பதற்காக நம்ம கிவி நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் கதை எப்படி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஏதாவது கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம ஹைப் மக்களே, நீங்க லைக் பட்டன் தட்டுனா போதும், அதுவே ஹைப் ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அதுல ஹைப் கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ so much மக்களே.